இந்திய மக்களவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தொலைபேசி மூலம் நரேந்திர மோடியுடன் இன்று மாலை தொடர்பு கொண்ட ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நரேந்திர மோடியின் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தை இலங்கைக்கு மேற்கொள்ளுமாறு இதன்போது ஜனாதிபதி கேட்டுக் கொண்டதாகவும் ஜனாதிபதியின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்திய மக்களவைத் தேர்தலில் நரேந்திர மோடி வெற்றி பெற்றதன் மூலம் இலங்கை இந்திய உறவுகள் மேலும் வலுப்படும் என இந்தியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் பிரசாத் காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் இந்த தீர்மானமிக்க வெற்றியையும் காங்கிரஸ் கட்சியின் தோல்வியையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்தியாவில் நரேந்திர மோடி தலைமையில் மிகவும் பலம் வாய்ந்த மத்திய அரசு உருவாக உள்ளமை இலங்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. பலமான மத்திய அரசு இருப்பது இலங்கையுடனான உறவுகளை பிரச்சனையின்றி தொடர்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என எதிர்பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆசனங்கள் அவர்களுக்கு கிட்டியுள்ளதால் ஜெயலலிதா ஜெயராமின் வெற்றி மத்திய அரசாங்கத்தை நிறுவுவதற்கு தேவைப்படாது. ජලල්පාගේ ජයග්‍රහණය මධ්‍යමාණ්ඩුවේ පැවැත්මට අදාළ වෙන්නේ නැහැ.